தூத்துக்குடி எம்பி கனிமொழியை டெல்லிக்கு தூக்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. 2G வழக்கு முடிந்துவிட்டதாக பலரும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் புதிய ஆதாரங்களை சிபிஐ துறை அதிகாரிகள் தற்பொழுது டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 2018ஆம் ஆண்டு 2G வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் விசாரணைக்கும் எடுத்து கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் யாரெல்லாம் கைது செய்யப்படுவார் என்று பார்க்கும் பொழுது கனிமொழி மற்றும் ராசா, தயாநிதி மாறன் இன்னும் 14 நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. விசாரணைக்காக கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டு இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சுமார் 50,000 கோடி இந்தியாவிற்கு நஷ்டத்தை ஏற்படுத்திய கனிமொழி அவர்கள் தற்பொழுது மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது ராசா அவர்கள் 2G டெண்டர் முறைகேடு செய்ததாகவும் முதலாவது வருபவருக்கே முன்னுரிமை என்ப அடிப்படையில் 50,000 கோடி இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாகவும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இதற்கு மிக முக்கியமான சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்களது தற்கொலை இந்த வழக்கில் இவர்களுக்கு தள்ளுபடி செய்யும் அளவிற்கு உதவியும் செய்யப்பட்டது. தற்பொழுதுதான் சாதிக் பாஷா அவர்களது மனைவி சிபிஐ துறையிடம் எனது கணவர் தற்கொலை செய்யவில்லை என்றும் அது கொலைதான் என்றும் அப்பொழுது கருணாநிதி அவர்களது ஆட்சியில் பயங்கரமாக இருந்தது என்றும் வாயை திறந்தாலே குடும்பத்துடன் அழித்து விடுவோம் என்று மிரட்டினார்கள் என்றும் தற்பொழுது ஆதாரத்துடன் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு நாளை காலை 10:30 மணி அளவில் டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராக கனிமொழி அவர்களை தற்பொழுது டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த வழக்கு கூடிய விரைவில் முடிவிக்கப்படும். இந்த வழக்கின் ஆவணங்கள் அனைத்தும் சிபிஐ துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. இதில் தில்லுமுள்ளு வேலைகளை கனிமொழியும் தற்பொழுது ராசாவும் தயாநிதி மாறனும் செய்ய முடியாது என்றும் மத்தியில் பாஜகவின் ஆட்சி இருப்பதால் இவர்களது ஆட்டம் எதுவும் செல்லாது என்பதற்கேற்பதான் செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. சாதிக் பாஷா அவர்களது தற்கொலை கொலையாக மாறியிருப்பதால் இதில் மீண்டும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழும் என்றும் கூறப்படுகிறது. இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை